ரூபாங்கிறங்காட்டிக்கு வேற ஆயிலுக்கு எதுக்கா மாறலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு. இதில் என்ன சொல்லியிருந்தோன்னா அருமையான கேள்வி. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாய பொருட்களுக்கு விலை கொடுக்குறீங்கன்னா நம்மள மாதிரி ஏழைகள் வாழ்ந்துட்டு போவாங்க. 50 லட்ச ரூபா தளபதிக்கு 50 லட்ச ரூபா தளபதி அப்படிங்கிற படம் ஓடும்போது சம்பாரிச்சது போக 300 கோடி 400 கோடி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்குறனால நம்மளுக்கு பொது மக்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிக்கணும். கோடீஸ்வரனுக்கு அன்னெசரியாக பணம் கொடுக்குறது நிப்பாட்டுங்க. நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக கொடுக்கலாம். மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்னு ஆரம்பிக்கும் போது 75 ரூபான்னு விற்றாங்க. ஏன்னா அந்த தேட்டரில் நம்ம உட்காந்து அப்படி லக்ஸுரியஸாக படம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களே ஆப் வச்சுக்கிட்டாங்க. யார் சினிமாக்காரங்களே ஆப். எதுக்கு தேட்டருக்கு போய் அவ்வளோ காசு கொடுக்குறாங்க? படம் பார்க்க வரவன் நான், இதுக்கு நான் காசு கொடுக்காம என்னன்னு கேட்டிங்கன்னா நீ என்ன கோயிலுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எல்லாம் உனக்கே கொடுக்கணுன்னா என்ன அர்த்தம்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா